friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தக்காளி வெங்காய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பருப்பு வேக வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து சாம்பாருக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வந்து சின்ன குக்கர் வச்சிருக்கேன். அதுல வந்து இப்போ பருப்பு சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சிருக்க கூடிய துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், 4 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சுங்க. இப்போ வந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், குக்கர் வந்து விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பருப்பு எடுத்து நான் அந்த மாதிரி ஒரு கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது அதில் கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து 1/4 டீஸ்பூன். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சு வர டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதில் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி வந்து குயிக்காக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வந்து அரை பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பருப்பு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த சாம்பார் வந்து குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், பருப்பு சேர்த்து சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வெங்காய தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.